வீட்டில் செல்வ வளம் நிறைந்து இருக்கணும், நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை, விருப்பமாக இருக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எவ்வளவு தான் நம்ம முயற்சி செய்தாலும் செலவுகள் தான் அதிகரித்துக்கிட்டே இருக்குதே தவிர பணம் வந்த பாடே இல்லை அப்படின்னு புலம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கும். அப்படி புலம்புபவர்கள் இந்த ஒரு 5 பொருளை உங்கள் வீட்டு ஹாலில் வைத்து பார்த்தாலே போதும், செல்வ வளம் பெருகும், நிதிநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வீட்டில் பணம் வரவே மாட்டேங்குது, வந்த பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுபவர்கள் நீங்களா? இந்த 5 பொருட்களை உங்கள் வீட்டு ஹாலில் வச்சு பாருங்கள், நிலைமையே தலைகீழாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 5 பொருட்களும் ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்தாலும் வீட்டில் ஆற்று வெள்ளம் போல பணம் பொங்கி பொங்கி வழியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி வரவேற்பறையில் எந்த 5 பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வரவேற்பறை அப்படிங்கிறது வீட்டில் எல்லாருமே கூடும் ஒரு முக்கியமான அறை அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டுடைய ஹால் வரவேற்பறை அப்படிங்கிறது சில மங்களகரமான பொருட்கள் நம்ம வைக்கும் பொழுது செல்வ செழிப்பை அதிகரித்து வீட்டை லக்ஷ்மி கடாட்சத்தோடு வைத்திருக்க உதவுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி வீட்டின் வரவேற்பறையில் வாஸ்துப்படி என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வீட்டில் மங்கள காரியம் அல்லது ஏதாவது விசேஷம் நடக்கும் பொழுது தோரணம், அதாவது மாவிலை தோரணம் கட்டும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். திருமணம் நடக்கும் பொழுது, வீட்டில் பூஜை ஏதாவது செய்யும் பொழுது, வரலக்ஷ்மி நோன்பு, நவராத்திரி, இந்த மாதிரி சிறப்பான பண்டிகைகள் நம்ம செலிப்ரேட் பண்ணும் பொழுது இந்த மாவிலை தோரணம் வீட்டில் கட்டும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் திருவிழா, விசேஷம், ஏதாவது பூஜை நடக்கும் பொழுது மட்டும்தான் அதை கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தினமுமே வீட்டு வாசலில், நிலை வாசலிலும் இந்த மாவிலை தோரணம் கட்டலாம். அதே போல் வீட்டின் வரவேற்பறையிலும் இந்த மாவிலை தோரணம் கட்டும் வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் மாவிலை தோரணம் கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாவிலை தோரணத்தை மஞ்சள் கயிறில் கட்டுவது இன்னமுமே விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்யும் பொழுது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதா 100% உண்மை. அப்படி நிலை வாசலில் கட்டப்படும் அந்த மாவிலை தோரணம் மட்டுமல்ல, அலங்கார தோரணம் அப்படின்னு சொல்லப்படும். அதில் தாமரை புஷ்பம் பதிந்திருக்கிற மாதிரி சில வகையான பொருட்கள் கொண்ட தோரணம் இருக்கும், அல்லது முத்து மணிகள் கோர்க்கப்பட்ட தோரணம். இப்படி எதுவாக இருந்தாலும் தோரணம் வீட்டில் ஹாலில் கட்டப்படும் பொழுது மிக சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா கண்ணாடி. வீட்டு வாசலில், அதுவும் வரவேற்பறையில் எல்லோரும் பார்க்கும்படி பிரம்மாண்டமாக கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியை வைப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு நல் அதிர்ஷ்டத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் கொண்ட அந்த வரவேற்பறையில் நம்ம இந்த கண்ணாடியை வைக்கும் பொழுது மிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வீட்டில் நுழைந்தாலும் கூட அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த பிம்பத்தில் அவர்களுக்கே அவர்கள் முகம் தெரியும் பொழுது அது ஒரு விதமான நேர்மறையான எண்ணங்களாக மாற்றும் ஒரு பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த கண்ணாடியை நிலை வாசலில் வைப்பதை தவிர்த்துவிட்டு வீட்டு ஹாலில் மற்றவர்கள் நுழையும் பொழுது அவர்கள் அதை பார்க்கும்பாறு வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில் இயற்கை சம்பந்தமான படங்களை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் குறிப்பாக பூரண கும்பம் புரிய படங்கள் வைப்பது ரொம்பவே சிறப்பு. முடிந்தவரை பூரண கும்பம் வைப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக நிஜ பூரண கும்பத்தை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே அது விசேஷ நாட்கள், திருவிழாக்கள், இந்த மாதிரி நிகழ்வுகளில், வரலக்ஷ்மி நோன்பு, இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம பூஜை அறையில் அந்த பூரண கும்பத்தை வைத்து வழிபடுவோம். ஆனால் பொதுவாகவே எல்லா நாட்களிலும் அந்த பூரண கும்பத்தை
பட வடிவிலாவது வீட்டு வரவேற்பறையில் வைப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான படமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா உருளி. அந்த உருளி வீட்டின் வரவேற்பறையில் வைப்பது அப்படிங்கிறது மிக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் உருளி வைக்கும் பொழுது அதில் ஊற்றப்படும் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, வாசனதாதி திரவியம், இந்த மாதிரி திரவியங்களை அந்த தண்ணீரில் விட்டு அதற்கு மேலாக மலர்களால் அலங்காரம் செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களோடு அந்த வீட்டிற்குள் வருபவர்கள் கூட அந்த நறுமணத்தால், அந்த உருளியில் வைக்கும் மலர்களின் மணத்தால் அவர்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மாறுவது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் அனைவருடைய எண்ணங்களும் எப்பொழுதுமே பாசிட்டிவ் எண்ணங்களாக இருந்து செல்வ நிலை அதிகரிக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தோன்னா வாழை மரம். பொதுவாகவே விசேஷ நாட்களில் வீட்டு வாசலில் வாழை மரம் கட்டுவது அப்படிங்கிறது சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பொதுவான நாட்களிலும் அந்த வாழை மரங்கள் போன்ற படங்களோ அல்லது சிலையோ வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது மிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயம். வீட்டுக்கு செல்வ நிலை உயரவும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும், நேர்மறை எண்ணத்தை வீடு முழுக்க பரவ செய்யும் இந்த அற்புதமான 5 பொருட்களை வீட்டில் வைக்கும் பொழுது மிக சிறப்பான நல் அதிர்ஷ்டத்தை நமக்கு கிடைக்க செய்து வீட்டில் பண வரவை அதிகரிக்கவும், பணப்பற்றாக்குறை இல்லாமல் வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்பாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்க இந்த பொருட்கள் வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டு வரவேற்பறையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் வீட்டின் வரவேற்பறையில் ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு. சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும், குழந்தைகள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு குங்குமம் வைத்து ஆசீர்வதிப்பதும் ஒரு நல்ல செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு வந்த உடனேயே தண்ணீர் குடிக்க தருவது ஆத்ம சாந்தியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சத்தோடு வீடு இருக்கும், செல்வ நிலை அதிகரிக்கும், வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும், வரும் பணம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இந்த விஷயங்களை செய்து வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்தோடு வைத்துக்கொண்டு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.